எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இப்போ பத்ர் போரை பற்றி பார்க்க போகிறோம். பத்ர் போர்னா என்ன, எப்படி, யார் யாருக்கு நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த போர் இது தெரிஞ்சுக்குவோம். மக்கால ரசூல்லா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ சில பேரே முஸ்லீம் ஆனாங்க, அந்த சஹாபாக்கள். அப்போ வந்து காப்பீர்களால் அவங்களுக்கு நிறைய தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. வெளியில் பார்க்கும்போது அவங்களுக்கு திட்டுறது, ஏசுறது, அவங்க உடைமைகளை பறிக்கிறது, இப்படியே காப்பீர்கள் செஞ்சுக்கிட்டு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்கள் ஏன் முஸ்லீமா, நீங்கள் முஸ்லீம் ஆகாமல் எங்கள் இதில் இருங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து ரசூல்லாட்ட வந்து முறையிடுறாங்க, எங்களால் இந்த ஊரில் குடியிருக்க முடியல அப்படின்னு. உடனே ரசூல்லா வந்து அல்லாவுடைய உத்தரவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாவுடைய உத்தரவு வருது, நான் இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடுறேன், இங்கே நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு. சரி, நீங்கள் சஹாபாக்களை கூட்டிகிட்டு மதீனாவுக்கு போயிருங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. நல்லா சொல்கிறான் ரசூல்லாட்ட. உடனே ரசூல்லா வந்து சில சஹாபாக்கள் கூட்டிகிட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. அதான் ஹிஜ்ரி ஆரம்பிக்குது. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போன ஆண்டு தான் ஹிஜ்ரி ஆரம்பிக்குது. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு சில சஹாபாக்களை கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவங்க தான் முஹாஜிர்கள். அந்த முஹாஜிர்களுக்கு மதீனாவாசிகள் பேர் அன்சாரிகள். அன்சாரிகள் வந்து தங்க இடம் கொடுத்து, வீடு கொடுத்து, உணவு கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக வரவேற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரசூல்லா மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மெக்கால செல்வ செழிப்போடு இருந்தவங்கலாம் இங்கே நமக்காக மதீனாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு நல்ல இதை அமைச்சு கொடுக்கணும், நம்மளால இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரசூல்லா ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. குறைஷிக்குள்ள தலைவர், காஃபிர்களுக்கே தலைவர் வந்து அபு சுபியான். அந்த அபு சுபியான்கிறவன் வணிகத்துக்காக மதீனாவை கடந்து தான் சிரியாவுக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. நம்ம நாட்டை விட்டே துரத்துனவங்க இல்லையா அவன் வந்து இப்போ வந்து நம்ம நாட்டு வழியாக போகிறதா, நம்ம அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு ரசூல்லா போகிறாங்க. ஆனால் எச்சரிக்கை கொடுக்கணும்னு தான் போனாங்க. அது அபு சுபியான் வந்து போரா மாற்றிட்டாரு. எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போன உடனே ரசூல்லா படை பின்னால் வருது அப்படின்ட்டு அபு சுபியான் கேள்விப்பட்ட உடனே அவன் வந்து மக்கத்து காப்பீர்களுக்கு தகவல் கொடுக்குறான். 1000 பேர் குதிரைப்படையோடு இங்கே வந்துடுங்க, வில் அம்பு வால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க, இங்கே ரசூல்லா எங்களை தாக்க வராரு அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் கொடுக்குறான். அப்போ எந்த முறையில் தகவல் கொடுக்கணுமோ அந்த முறையில் தகவல் கொடுக்குறான். அவங்க 1000 பேரும் வந்துட்டாங்க. இவங்க வந்து இவங்க ஆட்களை சேகரிக்கிறாங்க. முஹாஜிர்கள் 82 பேர், அன்சாரிகள் 231 பேர். இவ்வளோ பேர் தான், 313 பேர் தான் மொத்தமே இருந்துச்சு. அன்சாரிகள் வந்து தான் உயிரே கொடுக்க தயாராக இருந்தாங்க. இந்த மாதத்தில் தான் நோன்பு கடமையாச்சு. நோன்பு வச்சுக்கிட்டு சஹாபாக்களை ரசூல்லா தொந்தரவு கொடுக்க விரும்பலை. அதனால் வலிமை வாய்ந்த 313 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வருவாங்க, ஆனால் ரசூல்லா நிறைய பேரை கூப்பிடலை, நோன்பு வச்சுக்கிட்டு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு 313 பேர் மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 70 ஒட்டகம், 2 குதிரை, 60 கேடயங்கள், இவ்வளோ தான் ரசூல்லாட்ட இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா குதிரைப்படை நிறைய வில் அம்பு வால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. இந்த படையில் அல்லாட்ட மனமுடிய துவா கேட்குறாங்க, இந்த படையில் நாங்கள் தோத்துட்டா உன்னை வணங்குறதுக்கு பூமியில ஆளே இருக்காது, எல்லாருமே மாண்டுருவாங்க. அப்போ யார் முஸ்லீமாக இருப்பா? முஸ்லீம்களாம் மாண்டுட்டா என்ன ஆகும்? உன்னை வணங்க ஆளே இருக்காது, அதனால் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடு அல்லா அப்படின்னு அல்லாட்ட மனமுருகி துவா கேட்குறாங்க. அவங்க கனவுல அல்லா காமிக்கிறான், நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லா காமிக்கிறான். அவங்க வந்து கனவு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த இடத்துல இவன் உளுந்து கிடப்பான், இந்த இடத்துல இவன் உளுந்து கிடப்பான் அப்படின்ட்டு கையை காமிக்கிறாங்க. என்ன ஆச்சரியம், அவங்க சொன்ன அதே இடத்துலையும் அவங்க அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உளுந்து கிடந்தாங்க. இதை மாதிரி தான் நம்ம அல்லாஹ் மேலே நம்ம நம்பிக்கை வச்சா அல்லாஹ் நமக்கு எப்படி வெற்றியை கொடுப்பான். சரி, இந்த முஹாஜிர்கள் வந்து யார் யார் போனாங்க அப்படின்னா, முஹாஜிர்களுக்கு தலைமை தாங்கி அலி ரலியல்லாஹு போனாங்க. அன்சாரிகளுக்கு தலைமை தாங்கி சஅத் இப்னு முஆத் அப்படிங்கிறவர் போகிறாரு. இப்படி 2 கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு அவங்க போய் ஒரு மலை பக்கம் ஒதுங்குறாங்க. மதுரைங்கிற மலை பக்கம் ஒதுங்கி இருக்காங்க. அப்போ ஒதுங்கி இருக்கும்போது ரசூல்லா 2 ரக்காத் நஃபில் தொழுகிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு அடிமை வராரு. ஒட்டகத்துலேருந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக போயிட்டு அவன் அந்த வழியை போயிட்டு இருக்கான். அப்போ அவனை பிடிச்சி நிப்பாட்டி,
யார் யார் எதிரி படைகள் வர்றாங்க அந்த பக்கத்தில், யார் யார் வராங்க சொல்லு, அபு சுஃபியான் வரானா அப்படின்னு கேட்குறாங்க. அபு சுஃபியானை பற்றி எனக்கு தெரியாது. அபு ஜஹில், ஹுத்பா இப்னு உமையா, ரபியா, உமையா, சைபா, இந்த 4 பேர் தான் நான் பார்த்தேன், படைகளோடு திரட்டிட்டு வர்றாங்க. அபு சுஃபியானை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அடி அடின்னு அடிக்கிறாங்க எல்லாரும். அடிச்சு சொல்லு, அபு சுஃபியான் வரானா சொல்லு சொல்லுண்டு ரசூலை தொழுதுட்டு இருக்காங்க. அவசர அவசரமாக தொழுகையை பிடிச்சிட்டு, என்ன அவன்கிட்ட போய் அடிச்சு அடிச்சு கேட்குறீங்க? அவன் உண்மையை சொல்லும்போது அடிக்கிறீங்க, அவன் பொய் சொல்லும்போது அடிக்கிறத நிப்பாட்டிடுறீங்க. அபு சுஃபியானை பற்றி தெரியாதுங்கிறான், அதான் உண்மை. ஆனால் அவன் உண்மையை சொல்லும்போது நீங்கள் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் தெரியும் அபு சுஃபியான் வரான் அப்படின்னு சொல்லிட்டான், பொய் சொன்னான், அப்போ நீங்கள் அடிக்கிறத நிப்பாட்டிடுறீங்க அப்படின்னு ரசூலை சத்தம் போடுறாங்க. சத்தப்பட்ட உடனே அவனை விட்டுறாங்க, அந்த அடிமையை விட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பேர் படை கொண்டு வர்றாங்களே அப்படின்னு சஹாபாக்கெல்லாம் ஒரே கவலை. கவலைப்படாதீங்க, நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து சிறு தூக்கத்தை கொடுக்குறான். சஹாபாக்கெல்லாம் தூங்கி முடித்தா உற்சாகம் வருமாமே. அவன் சிறு தூக்கத்தை கொடுத்த உடனே தூங்கி முடித்தோடனே எல்லாத்துக்கும் நல்ல உற்சாகம் வந்துடுது. உற்சாகம் வந்தோடனே நல்லா போரிடுறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ வந்து அபூபக்கர் ஒரு யோசனை சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, அதை வந்து ரசூல்லா காதுலேயே வாங்கலை. உமர் ரலியல்லாஹு ஒரு யோசனை சொல்கிறாங்க. அப்போ அதையும் ரசூல்லா காதுலேயே வாங்கலை. சஅத் பின் உபாதா அப்படிங்கிற ஒரு சஹாபி வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு. அதை கேட்குறாங்க ரசூல்லா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடலில் கொண்டு எங்கள் குதிரையை கொண்டுட்டு போய் விடுங்கன்றாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுவோம். நாங்கள் வந்து அல்லாஹ் ரசூல் மேலே ஈமான் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டிருக்கோம், நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு ஈமான்ல அவங்களாம் உறுதியாக நம்பிக்கையாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் எப்படியும் நம்மளை ஜெயிக்க வைப்பான் அப்படிங்கிற உறுதி இருந்துச்சு. எல்லாருமே உறுதியோடு இருக்கிறதுனால எதிரி படை கிட்ட வருது. கிட்ட வந்தவன அவன் ஒரு ஆள் மட்டும் அனுப்புனான், அபு ஜஹல்ங்கிறவனை அனுப்புகிறான். அப்போ வந்து இங்கேருந்து அலி ரலியல்லாஹு வீரராமே, அலி ரலியல்லாஹு வீரர் அலி ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க வந்து போரிட்டு அவனை தோற்கடிச்சிடுறாங்க. அலி ரலியல்லாஹு ஜெயிச்சிடுறாங்க. திருப்பி அவங்க வந்து 3 பேரை அனுப்புகிறாங்க. உத்மா இப்னு ரபியா, உமையா, சைபா, இப்படி 3 பேரை அனுப்புகிறாங்க. அப்போ இவங்க முஸ்லீம்கள் 3 பேர் போகிறாங்க. போனோடனே முஸ்லீம்கள் 3 பேர் எதிரிகள் 3 பேரை தோற்கடிச்சிடுறாங்க. தோற்கடித்த உடனே முஸ்லீம்கள் ஜெயிச்சிடறாங்க. பின்னாடி என்ன பண்ணால் அபு சுஃபியானுக்கு ரொம்ப வருத்தம். பலம் வாய்ந்தவங்க 4 பேருமே போயிட்டாங்களே, இப்படி இவங்க பலம் குன்றியவர்களாக இருந்தாலும் இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தம். அல்லாஹ்வுடைய வந்து வெற்றி உதவி இவங்களுக்கு இருக்குது, அது அவனுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து மோதிரத்துக்கு வராங்க. எல்லாரும் 1000 பேர் சேர்ந்து வராங்க. இப்போ இவங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாளால் போரிடுறாங்க. ரசூலுல்லாஹ் களத்தில் இறங்கி போரிடுறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து 3வது வானத்திலேருந்து மலக்குமார்களை அனுப்பி, குதிரைப்படையை அனுப்பி இவங்களுக்கு போரிடுற வைக்கிறான். ஆனால் வந்து அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஒரு சில சஹாபாக்கள் தான் அதை பார்த்ததா சொல்கிறாங்க. குதிரைப்படை அனுப்பி மலக்குமார்களை நேரடியாக போரிடுறாங்க. வாளை வச்சு போரிட்டு முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க, காப்பிர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. முதல்ல அவங்க கூடாரம் போட்டு தங்கி இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், மலையை வரவழைச்சிருக்கும்போது கூடாரம்லாம் சேர் சகதியாகிடுது. இவங்க தங்கின மலைப்பகுதி நல்ல மேடாக இருக்கிறதுனால இவங்க இடம் வலிமையாக இருக்குது. இப்படி அல்லாஹ் அவங்க வந்து தங்கினதுலேருந்து அல்லாஹ் ஒவ்வொரு தொந்தரவாக அவங்களுக்கு காஃபிர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான். ஒரு சில படையிலையும் அவங்க தோற்று போயிடுறாங்க, முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க. பாதி பேர் புறம் ஒதுக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம அடி வாங்கி சாக முடியாது நம்மளால் அப்படின்ட்டு புறம் ஒதுக்கிட்டு ஓடுறாங்க. இப்படியே தோற்கடிக்கப்படுறாங்க. அபு சுஃபியான் படை எல்லாம் தோற்கடிக்கப்பட்டுருச்சு. அபு சுஃபியான் மட்டும் இருக்கார். முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இந்த போர் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்து சஹாபாக்கள் எதனால் இப்படி போர் வெற்றி கிடைச்சிச்சுன்னா, சஹாபாக்களுடைய உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நேரடி உதவி, இது ரெண்டும் இருந்ததுனால தான் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் இது ஒரு முக்கிய போராக கருதப்படுகிறது. இந்த போரில் வந்து முதியோர்கள் யாரும் கொல்லப்படலை, பெண்கள் யாரும் கொல்லப்படலை, குழந்தைகள் யாரும் கொல்லப்படலை. ஆனால் அவங்க மிக சில பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க முஸ்லீம்கள்லாம். அந்த மிகச்சில பேர் உயிரையும் அல்லாஹ் எடுத்து, அவங்க ஆன்மாவை எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து குருவியாக்கி சொர்க்கத்தில் பறக்க வச்சிருக்கான். அவங்கெல்லாம் மறுமை வர்ற வரைக்கும் சொர்க்கத்தில் குருவியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்படி சுகதாக்கள் அந்தஸ்து பெறுறாங்க போரில் ஷஹீதானவங்கலாம். அவங்களுக்காக நம்ம நோன்பு 17 பிரார்த்தனை செய்வோம். இப்படியே தன் படையை விட 3 மடங்கு அதிகமான படையை கூட ரசூலுல்லாஹ் தோற்கடிச்சிட்டாங்க. யாரோட உதவி? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பக்க பலம் நமக்கு இருக்குது.
இதே மாதிரி தான் நம்ம எல்லா காரியத்திலையும் அல்லாவை முழுசாக நம்பினா ஆண்டவனே களத்தில் இறங்கி நமக்கு உதவி செய்வான். கல்யாணத்துக்கு பணம் இல்லை, வீடு கட்ட பணம் இல்லை அப்படின்னு நம்ம அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாலே அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா ஆண்டவன் என்ன செய்வான், அவங்களுக்கு யார் மூலமாவது பணத்தை கொடுப்பான். எப்படியாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தில் அவங்க வீடு கட்டுற மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். இதுமாரி அல்லாஹ் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து தொடர்ந்து செய்யணும். இப்போ லுகா தொழுகிறோம் அப்படின்னு தொழுதிங்கன்னா ஒரு நாள் தொழுகிறது, ஒரு நாள் தொழாமல் இருக்கிறது, குரான் ஒரு நாள் ஓதுறது ஓதாமல் இருக்கிறது, இப்படி செய்யாமல் சின்ன விஷயம் செஞ்சாலும் திக்ர் செய்கிறதா இருந்தாலும் சரி, சின்ன விஷயம் செஞ்சாலும் அது தொடர்ந்து செய்கிறவங்களா நம்ம இருக்கணும். இதைத்தான் எல்லாம் விரும்புகிறான். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. குரான் ஓதுங்க தொடர்ந்து ஓதுங்க, இது லுகா தொழுதிங்கன்னா தொடர்ந்து தொழுங்க, தஹஜ்ஜுத் தொழுதிங்கன்னா தொடர்ந்து தொழுவுங்க, ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்படி நம்ம வந்து போரில் வெற்றி பெற்றவங்களுக்காக துவா செய்வோம். பதிரு போர்னா என்ன, அது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நோன்பை விடாமல் பிடிக்கணும். நோன்பை பிடிச்சாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். நோன்பில் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும். ரசூலா சொல்லியிருக்காங்க, எவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஆகவே நம்ம நோன்பில் வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். எந்த பாவங்களும் செய்யாமல் ரமலான் நோன்பு முற்றிலுமாக பிடிச்சவர்களாக ஆகிவிடுவோம். பதில் சஹாபாக்களுக்காக துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.